அடுத்தது பெண்களுக்கான அவுரத் யாது, அதில் காலும் அடங்குமா? இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான ஒரு ஹதீஸ் இருக்குது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா நாயகிற தாத்தா, அவர் முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும்போது மெல்லிய உடைகளை உடுத்துட்டு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் 2 கைகள் மணிக்கட்டு கைகளையும் முகத்தையும் தவிர ஏனைய எல்லா பாகங்களையும் அவ மறைத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சூரத்து நூருக்கு இமாம் இப்னு கசீர் விளக்கம் சொல்லும் போது இந்த ஹதீஸை போட்டு அந்த ஒலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது முகமும் மணிக்கட்டு கைகளையும் தான் அது குறிக்கும். திறந்து விடையிலும் மற்ற எல்லாத்தையும் மறைக்க வரும் என்ற விளங்கப்படுத்தும் போது இந்த ஹதீஸை போட்டு சொல்றாங்க. இந்த ஹதீஸோட இன்னும் சில ஹதீஸ்களும் இதே கருத்தில் வாரதன் காரணமாக இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். அல்பானி இந்த ஹிஜாபுல் மரஅத்தில் முஸ்லிமான்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல நான் இப்ப சொன்ன ஹதீஸை இன்னும் பல ஹதீஸ்களை திரட்டி பெண்ணுடைய மணிக்கட்டு கையும் முகமும் அவுரத்தல்ல ஏனைய எல்லா பகுதியிலையும் மறைக்க வேண்டும் என்றதை ஆதாரபூர்வமா நிறைய ஹதீஸ்களை காட்டி நிறுவி காட்டார். அந்த வகையில பெண்ணுடைய முகம் கை 2ஐயும் தவிர மற்ற எல்லாத்தையும் மறைக்க வேண்டும் நாங்கள் சொல்லலாம். அதை காலும் சேர்ந்து அடங்கும், காலை மறைக்கிறது அதோடு சேர்ந்து அடங்கும்னு சொல்லி நாங்க சொல்லி அந்த காலை பத்தி ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதை நாங்க காட்டோம். ஹனஃபி மதுஹபுகள்ல கால் பாதத்தை மேல் கால் அல்ல காலுடைய பாதத்தையும் திறக்கலாம் சொல்றது அவங்களோட அபிப்பிராயம். அதுக்கு அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, ஹதீஸ் முகத்தை மறைக்கிறதுக்கே அனுமதிக்குமாக இருந்தால் காலை மறைக்கிறதுக்கும் காலை திறக்கிறதுக்கும் முகத்தை திறக்கிறதுக்கு அனுமதிக்குமாக இருந்தால் காலையும் திறக்கலாம்னு சொல்லி அந்த ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்ற இன்னொரு நியாயம் என்னன்னா, கஷ்டமாக இருந்தால், அதாவது காலை மறைச்சு கொண்டு நடந்து செல்வதோ திரும்ப திரும்ப கலட்டி ஒளி செய்வதோ இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இருக்குமாக இருந்தால் அப்படியானவங்க காலை திறக்கிறது ஆகும்னு சொல்றது ஹனஃபி மதுஹபுடைய இமாம்களோட கருத்து. ஆனா அதுக்கு நேரடியான ஹதீஸ்கள் உண்டும், அதுக்கு இல்லை. ஆனா நேரடியான ஹதீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகத்தையும் கையையும் தவிர ஏனைய பாகங்களை மறைக்கணும்னு சொல்றதுதான் நேரடியான ஹதீஸாக இருக்குது. அதுக்கு அந்த விளக்கத்தை தான் இமாம் இப்னு கசீர், இமாம் தபரி, இமாம் அல் குர்துபி போன்ற 10 தஃசீர்கள்ல அந்த கருத்தை விளக்கமாக கொடுத்திருக்கிறத நாங்க காணி. இதுக்கு நிறைய ஹதீஸ்களும் இருக்கிறதாக நான் ஏற்கனவே சொன்ன அல்பாரியில ஹிஜாபுல் மரஅத்தில் முஸ்லிமாவில் இந்த கருத்தை காட்டக்கூடிய ஹதீஸ்கள் பலரை போட்டு இந்த கருத்தை அவர் விளங்கப்படுத்திருக்கிறது நாங்கள் காணி. நீங்க வேறுமா இருந்தா நான் இப்ப சொன்ன ஹிஜாபுல் மரஅத்தில் முஸ்லிமான புத்தகத்தை வாசிச்சு பார்க்க.